ஃபர்ஸ்ட் விநாயகர் பூஜையிலிருந்து ஆரம்பமாகுது. மறுபடியும் பூவை எடுத்து அம்பலாக அமர்ந்திருக்கும் மகாத்தம்மன் மேல செலுத்தவும், குண்டத்து மேல் 4 பக்கமும் பூ போடவும், சொல்லக்கூடிய மந்திரம் எல்லாம் கையில வாங்கி ஒவ்வொரு பூவாக கலசத்திலையும் குண்டத்திலையும் ஒன்று ஒன்றாக போடவும். ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் க்ளோம் தம் கணபதாய வரவரதாய சர்வஜன்மனாய சமலாய ஸ்வாதா. ஓம் க்ளீம் க்ளோம் தம் கணபதாய வரவரதாய மமதன்யாய தானிய சம்பிரதாய தேகி தேகி ஸ்வாதா. ஓம் நமோ ரவதாய நமோ கணபதாய நமோ பிரபதாய நமஸ்தேவ சம்போதராய ஏகதந்த விக்ன சிவசுதாய வரமூர்த்தாய நம நம ஸ்வாதா. ஓம் தர்புஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஸ்ரீ கம் சௌபாக்ய லட்சுமி கணபதாய வரவரதாய சர்வஜன்மனாய சமலாய ஸ்வாதா. ஓம் ஐம் க்ளீம் ஓம் ஸ்ரீ க்ளீம் க்ளீம் க்ளம் தம் கணபதாய வரவரதாய ஐம் க்ளீம் சர்வவித்யாய தேகி தேகி ஸ்வாதா. ஓம் அம்பாள் மேல பூ போடவும், குண்டத்துல 4 பக்கம் பூ போடுங்க. கவனமா கேட்டுங்க. இப்ப அம்பாள் மேல பூ போடணும். ஓம் ஸ்ரீ க்ளீம் கணநாயகா ஸ்வர்ணலட்சுமி தேவியாய சர்வதத்ரி நிவர்ணாய ஓம் க்ளீம் ஸ்வாதா. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயாய நமக. ஓம் ஸ்ரீ க்ளீம் கஷ்டங்கள் நீங்கவும் செல்வ வளம் பெறவும் இந்த மந்திரங்கள் அம்பாள் மேல பூவை போடவும். ஓம் ஸ்ரீ க்ரீம் கணநாயகாய ஸ்வர்ணலட்சுமி தேவியாய சர்வதத்ரி நிவர்ணாய ஓம் க்ரீம் ஸ்வாதா. அடுத்தது லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கவும். ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயாய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயாய நமக. ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயாய நமக. அடுத்தது விரோதிகள் அச்சம் நீங்கவும் மன அமைதி கிடைக்கவும். ஜகதேவ ஜெகத்வான் ஜகதே ஜனாத்ரன் சுபாதாத்ரவாத்ரன் நமஸ்தே உயே அஸ்தே உயே உயே நமஸ்தே சுரதிகாத்மயா. குண்டத்தில் போடவும். குண்டத்தின் மேல் ஈசானிய பாகம் ஒரு பூ போடவும். உள்ளுக்குள்ள போட வேண்டாம், மேலேயே போடுங்க. ஒன்றா போடுங்க. ஓம் எடுத்த காரியம் வெற்றி பெறவும். இந்த மந்திரங்கள் சொல்றது நீங்க எதுன்னா நினைக்கிறீங்களோ அது வெற்றி பெறும். ஈசானிய பாகம் போடுங்க. ராம தேவா மகாதீர ருத்ர விரய சமபவா ஆஞ்சநேய கற்ப சம்போத வாயு புத்திராய நமஸ்தே. ஒரு பூ போட்டா போதும். அடுத்தது திருமணம் தடைகள் நீங்க. ஓம் சர்வம் கலசத்தில போடவும். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தய சாதகே திரையம்பக தேவி கௌரி நாராயணி நமோ நமஸ்தே. அடுத்தது ஞானம் கல்வி பெறவும். இப்ப போடக்கூடியது குண்டத்து மேல் வாயு ஸ்தலத்து வாயு மூலையில போடவும். இங்க உட்கார்ந்துகிற பக்கம் வாயு மூலையில போடுங்க. ஆனந்தமாய தேவ நிர்மலா ஸ்பரியோர்தம் ஆதாரம் சர்வ தியானம் அயங்கரிவாம பஸ்மகா. ஓம் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகவும். செவ்வாய் தோஷம் தோஷத்திலேயே கொடிய தோஷம் செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகவும் குண்டத்தில் நடு மையத்தில் நாகம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு பூ போடவும். மந்திரம் சொன்ன பின்னே போடுங்க. ஜடநானம் குங்குமம் ரத்தவர்ணம் மகாமதி திவ்யமயோர்வாவனருத்ராயுரம் சுராஜநாதம் குலாம் சதாதம் சரணத் பிரபத்மதா. பூ போடவும். அடுத்தது துன்பங்கள் எல்லாம் விலகி முருகன் ஸ்லோகம். துன்பத்தை போக்கக்கூடியவர் முருகன். மகாவாக்கிய ஜோடமனவர சித்தஜே மகாசித்தஜேவான் மகாதேவ தேவ மகாதேவ பவான் மகாதேவ பலபலம். இப்ப அதே ஈசானிய பக்கம் போடுங்கள். அடுத்தது சகல காரியங்களும் சித்தி பெற ஸ்ரீ வித்யா மகா மந்திரம். ஓ
सर्वरोगिणी सर्वमंगलस्वरूपिणी सर्वलोकजननी सर्वभिक्षाय प्रदायिनी मगा त्रिपुर सुंदरी मगा देवी मगा सर्वाभिष्टान सदाय सदाय बोधन सायन साय शंभोद विर्वाय विर्वाय सदगुरुम वर्धाय वर्धाय भगवान श्रीदेवी दुम्बिय नमः भगवान श्रीदेवी दुम्बिय नमः भगवान श्रीदेवी दुम्बिय नमः கலசத்தில் போடவும் போ. அடுத்தது பாவங்கள். இந்த மந்திரங்கள் சரியா சொன்னாலும் தவறாக சொன்னாலும் அந்த காயத்ரி தோஷம் இன்றி நம்மளை நிவர்த்தி செய்கிறார். ஓம் பூர்வ புஷ்பவா தச்சவிதோர்வாண்யம் பார்க்கோ தேவாய தீமகே தியோ நோய பிரஜோதயாதே குண்டத்தில் போடவும். அடுத்த மந்திரம் ஓம் கேது தோஷம் விலகி செல்வ வளம் பெற தர்போஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதய குண்டத்துக்குள்ள பூ போடவும். ஓம் தர்போஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாதே. அடுத்தது சபாதோஷங்கள் முற்றிலுமே விலக இந்த மந்திரங்கள். ஓம் தர்போஷாய வித்மகே மகாசனாய தீமகே தன்னோ சன்னக பிரஜோதயாதே குண்டத்துக்குள் போடவும். நவகிரக தோஷங்கள் நிவர்த்தி செய்யவும் ருத்ர சிவன். ஓம் தத்போஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாதே. ஓம் தத்போஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாதே. ஓம் தத்போஷாய வித்மகே மகாதேவாய தீமகே தன்னோ ருத்ர பிரஜோதயாதே. அடுத்த மந்திரம் மகாலட்சுமி மந்திரம். செல்வம் நிலையாக கிடைக்க தினமும் சிறந்த வேலை கிடைக்க அவளோட மந்திரம் சொல்லுகிறோம். இப்ப கலசத்தில் பூ போடணும். ஓம் மகாலட்சுமி சாய வித்மகே விஷ்ணு பந்தசாய தீமகே தன்னோ லட்சுமி பிரஜோதயாதே. அடுத்தது துர்க்கை காயத்ரி மந்திரம். காத்யாயனாய வித்மகே கன்யாகுமாரி தீமகே தன்னோ துர்க்கி பிரஜோதயாதே. அடுத்தது சரஸ்வதி. கலைகள் எல்லாம் நமக்கு நம்ம வம்சாவளி முன்னவர்கள் எல்லோருக்கும் கொடுத்தவள் அவள். கலை என்று எதுவும் சொல்ல முடியுமா? தான் யாரு என்று பிறவருக்கு தெரிவிக்க முடியுமா? நீ யார்? நான் தானா சொல்ல முடியும்? என் பேர் இந்த பேர், நான் இந்த ஊரை சார்ந்த நான். அதெல்லாம் அவள் கொடுக்கப்பட்டவள். அந்த கலைவாணியோட மந்திரம் ஓம் வாக்கு தேவசாய வித்மகே விரிஞ்சு பந்தசாய தீமகே தன்னோ வாணி பிரஜோதயாதே. அடுத்தது கிருஷ்ணர். உடனே புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர். ஓம் இப்ப குண்டத்துக்குள் கையில பூ எடுத்து வச்சுங்க, முடிச்ச பிரச்சோதயாகாதுன்னு சொல்லும் போது போடணும். ஓம் தாமோதராய வித்மகே ருக்குமணி வல்லபாய தீமகே தன்னோ தந்தி பிரஜோதயாதே. அடுத்தது துன்பங்கள்லாம் நீக்கி நன்மை மட்டுமே தரக்கூடிய ராமர். ஓம் தான் கஷ்டமானிருந்தாலும் மனிதர்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும் என்று இந்த மந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஓம் தசதராய வித்மகே சீதவல்லபாய தீமகே தன்னோ ராம பிரச்சோதயாதே. அடுத்த மந்திரம் மகாவிஷ்ணு. சகல சௌபாக்கியங்களும் பெற மந்திரம். ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமகே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாதே. குண்டத்துக்குள்ளே போடுங்கள். போட்டி பொறாம எதிர்ப்பு இதெல்லாம் நிவர்த்தி செய்ய நரசிம்மர் மந்திரம் கொடுத்திருக்கிறார். வஜ்ரநகாய வித்மகே கிருஷ்ண தம்சாய தீமகே தன்னோ நரசிம்ம பிரச்சோதயாதே. குண்டத்துக்குள்ளே போடுங்கள். சாஸ்தா. சகல தீய பழக்க வழக்கங்கள்லாம் ஒழிக்க விலக்கி ஐயப்பன். சாஸ்தா என்றால் ஐயப்பன். ஓம் பூதநாதாய வித்மகே பாவனந்தாய தீமகே தன்னோ சாஸ்தா பிரச்சோதயாதே. குண்டத்திலே போடுங்கள். வெற்றி பெற தினமும் ஓம் ஆஞ்சநேயாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தன்னோ ஹன்மந்த பிரச்சோதயாதே.
சொல்லி இனிமேலுக்கு சொல்லி வர மந்திரங்கள் எல்லாம் குண்டத்துக்குள்ளேயே பூ போடவும். ஓம் சதாய ரிஷாய வித்மகே விஷ்ணு தல்பாய தீமகே தன்னோ நாக பிரஜோதயாகாது. ஓம் தம்மாட்சித்வராய வித்மகே ஐயங்கரிவாய தீமகே தன்னோ அம்சா பிரஜோதயாகாது. ஓம் தனுர்தராய வித்மகே வக்ரதம்சாய தீமகே தன்னோ வராகி பிரஜோதயாகாது. ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிரபாசாய தீமகே தன்னோ ஸ்ரீனிவாச பிரஜோதயாகாது. ஓ தனுர்தராய வித்மகே சர்வசத்தசாய தீமகே தன்னோ தாரா பிரஜோதயாகாது. ஓ சுதர்சனாய வித்மகே சிவல சக்கராய தீமகே தன்னோ சக்கர பிரஜோதயாகாது. ஓ வேகஸ்னாய வித்மகே வேதந்தராஸ்தாய தீமகே தன்னோ வேகஸ்னா பிரஜோதயாகாது. ஓ தர்போஷாய வித்மகே சுவர்ணபச்சாய தீமகே தன்னோ கருட பிரஜோதயாகாது. ஓ தர்போஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகே தன்னோ நந்திகீஸ்வரரே வேண்டிக் கொள்ளுங்கள். ஓம் தர்போஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகே தன்னோ நந்தி பிரஜோதயாகாது. ஓம் தத்பூஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகே தன்னோ நந்தி பிரஜோதயாகாது. ஓம் தத்பூஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகே தன்னோ நந்தி பிரஜோதயாகாது. ஓம் தத்பூஷாய வித்மகே சக்கரதுண்டாய தீமகே தன்னோ நந்தி பிரஜோதயாகாது. தசாங்கம் சுக்கரவீரம் समर्पणम यामे नैवेद्यम समर्पणम यामे दीपाराधनी समर्पणम नंदीश्वरर कृषयामे. ब्रह्मा ओम वेदंत महाय विद्महे करण हरणाय हर्पाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात्. ओम दक्षिणामूर्ति ओ दक्षिणामूर्ति साय विद्महे इदियनासाय धीमहि तन्नो दीसा प्रचोदयात्. ओम शलिवेशाय विद्महे वज्रराजाय धीमहि तन्नो सर्वा प्रचोदयात्. ओम काली ओम हालिकासाय विद्महे स्मरासनाय धीमहि तन्नो घोरा प्रचोदयात्. ओम हंसध्वजाय विद्महे पाशास्ताय धीमहि तन्नो सूर्य प्रचोदयात्. नवगिरகங்கள் முன்னத்துக்குள்ளே போடுங்க. எல்லாரையும் அழைக்கிறோம். இந்த யாகத்துக்கு எல்லோரையும் அழைக்கிறோம். 33 கோடி தேவர்கள் அழைக்கிறோம். 5 பஞ்சபூதங்களை அழைக்கிறோம். 63 நாயன்மார்கள் அழைக்கிறோம். 18 சித்தர்களை அழைக்கிறோம். இவர்கள் எல்லாம் இந்த மந்திர வழியாக இந்த குண்டத்துக்கு நாகாத்தம்மனுக்கும் எல்லோருக்கும் இந்த 108 வேள்விகள் சேர வேண்டும். தெய்வங்கள் எல்லாம் எல்லோரும் நல்லது செய்ய வேண்டும். எல்லா தெய்வத்துக்கும் இதுல 108 வேள்விகளும் வழியாக கொடுக்கும் பொருள்கள் எல்லா தெய்வத்துக்கும் போய் சேர வேண்டும் என்று எல்லோரையும் அழைக்கிறோம். குண்டத்துக்கு வாங்க வாருங்கள் என்று இந்த மந்திரம் சொல்லிக்கொண்டு அழைக்கிறோம். ஓம் ஹயத்வஜாய வித்மகே பாசாஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். ஓம் பத்மவஜாய வித்மகே ஹோமருவாய தீமகி தன்னோ சோம பிரச்சோதயாத். ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னாஸ்தாய தீமகி தன்னோ பிரம பிரச்சோதயாத். ஓம் ஹயத்வஜாய வித்மகே சுகாஸ்தாய தீமகி तन्नो बुधं प्रचोदयात्. ओय वृषभध्वजाय विद्महे पुरनियास्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्. ओम हंसध्वजाय विद्महे धनुरास्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात्. ओम हारध्वजाय विद्महे काटकास्ताय धीमहि तन्नो मंद प्रचोदयात्. ओम नागध्वजाय विद्महे पद्मास्ताय धीमहि तन्नो राहु प्रचोदयात्. ओम हंसध्वजाय विद्महे शूलास्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात्. ओम वास्तु भगवान இப்போ அந்த குண்டத்தை வாஸ்து உலகெல்லாம் அழைச்சி இப்போ உள்ள போறோம். 2 கையாலையும் குப்பிக் கொள்ளுங்கள். பூவை எடுத்து 2 கையாலையும் கும்பிட்டுக் கொள்ளுங்கள். ஓம் दर्भोषाय विद्महे योगमूर्त्याय धीमहि तन्नो वासुदेवमूर्ति प्रचोदयात्. भैरவர் எல்லாத்தையும் கட்டி காக்கக்கூடியவர். தீயவர்களை எல்லாம் அகற்றி தீய சக்திகள் எல்லாம் விட்டு இந்த வேள்விக்கு காவலாக இருந்து
நம்மளை காக்கக்கூடியவர், நாகாத்தம்மனுக்கு காவல் தெய்வமாக நிற்கக்கூடியவர் பைரவர். பைரவர் அஷ்டத்துக்கு இரவு அந்த பூஜைகள் எல்லாம் நடந்தது. இப்ப வேள்விக்கும் அவரை கூப்பிடுறோம், எங்களுக்கெல்லாம் காவல் இருங்கள் என்று சுரங்கதர்ஷினி பைரவரை கூப்பிடுறோம். ஓம் பைரவாய வித்மகே ஹரிஹர பிரம்மாத்மகாய தீமகே தன்னோ ஸ்வர்ணதர்ஷினி பைரவாய பிரஜோதயாதே. குண்டத்துக்குள்ள போடவும். ஓம் ஆனந்தமாய தேவ நிர்மலா ஸ்படிகவிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாய கிரிபானுபஸ்மதா. ஓம் ஸ்ரீ கிரீமயம் நானாய கமலதான்யாய சக்தி சிம்ம வாக்னியாய பாலாய ஸ்வாகா. இப்ப எல்லாம் சூடம் எடுத்துக்கொள்ளவும். கையில எல்லோரும் சூடம் எடுத்துங்கள். பூவை எடுத்து நெய்யில போடவும். நெய்யில போடவும் ஒரு பூவு. ஓம் ஸ்ரீ ஹரிமயம் நானாய கமலதான்யாய சக்தி சிம்ம வாக்னியாய பாலாய ஸ்வாகா. நெய்யை எடுத்து கரண்டியாக வச்சிருக்கோம், அதுல ஒரு பூ போடவும். நெய் கரண்டியில போடுங்கன்னு சொல்றேன். ஓம் ஸ்ரீ ஹரிமயம் நானாய கமலதான்யாய சக்தி சிம்ம வாக்னியாய பாலாய ஸ்வாகா. ஓம் ஸ்ரீ ஹரிமயம் நானாய கமலதான்யாய சக்தி சிம்ம வாக்னியாய பாலாய ஸ்வாகா. ஓம். அடுத்தது நெய்யில வந்து பூ போட்டுக்கிறீங்க, நெய்க்கரண்டியை தொட்டிக்குங்க, கைய வச்சுக்கோங்க. இப்ப எல்லாம் விளக்கு ஏற்றவும். சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்தக சாதகே திரையம்பக தேவி கௌரி நாராயணி நமோ நமஸ்தே. ஒரு பூ எடுத்து விளக்கு கிட்ட போடுவோம், தீபம் ஏத்தின இடத்துல போடுவோம். சுடத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதிக வரவு வச்சிடக்கூடாது, புகழ்ச்சி முடிடக்கூடாது, கவனமாக செய்யணும். நீங்க கட்டிக்கிற சேலை எல்லாம் பொறிப்படாத அளவுக்கு நல்லா மடக்கி உட்கார்ந்து கொள்ளணும். சொல்லக்கூடிய மந்திரங்களை முழுமையாக காலையில் வாங்கி ஒவ்வொரு சொட்டாக அந்த சமத்தில் விடவும். என்ன பொருள் சொல்றோமோ அது அள்ளி அல்ல கொஞ்சம் கொஞ்சமாக போடணும். அள்ளி எல்லாம் கொட்டக்கூடாது. சென்ற வருடம் இந்த வருடம் புதுசாக வந்திருக்கிறவர்களெல்லாம் இருக்கிறீர்கள், சென்ற வருடம் செஞ்சவர்களும் இருக்கிறீர்கள். பக்கத்தில் தெரியாதவர்கள் இருந்தாலும் அது அப்படி இல்லை, இப்படிதான் செய்யணும் என்று அவர்களுக்கும் நீங்க சொல்லலாம். அதே போன்று கவனம். இனிமே இதுவரைக்கும் நீங்க எங்க வேணாலும் சிந்தனைகளை வச்சிருந்தீங்களோ அது போல இருக்கக்கூடாது. அக்னியை மூட்ட போறோம், அதுல அம்பாளை இறக்க போறோம். அத்தனை தேவதைகளையும் இப்ப கூப்பிட்டுருக்கோம். உங்களோட சிந்தனைகள் எல்லாம் அந்த அக்னியிலையும் நகாத்தமத்தையும் உங்களோட கோரிக்கைகள் எல்லாம் இந்த அக்னி வழியாக நெல் வழியாகவும் சமத்து வரையாகவும் ஹோம பொருளாகவும் நவதானிய வழியாகவும் பலவகைய வழியாகவும் ஒன்று ஒன்றாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்டால் அக்னி வழியாக கொடுக்க சொல்லுகிறோம். எதுக்காக சென்றீர்கள்? கூப்பிட்டார்கள். வேள்வியா நாகாத்தம்மி கையில இல்லை. என்னதான் நம்ம கொடுத்தாலும், பூ கொடுத்தாலும், பழம் கொடுத்தாலும், பால் கொடுத்தாலும், பாவம் எது கொடுக்கிறோம்? பல ஜம்ம பாவத்தை போக்க பல அபிஷேகங்கள் பண்றோம். இது அப்படி இல்லை. இது அப்படியே அம்பாளுக்கு ஒரு சக்தியை கொடுக்கிறோம். ஒரு கண்டத்தில் ஒரு சில கண்டங்கள் வரும்போதெல்லாம் என்ன பண்றாள் நாகாத்தம்மன்? என்ன பண்றாள்? ஓடி வந்து நம்மளை காப்பாற்றாள். அப்போ நம்மளை கொண்டுட்டா. அவளுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து 108 பெண்ணாக சேர்ந்து இந்த 108 மகா வேள்வி இந்த உலகத்திலே நடந்தது கிடையாது. இதை போன்று நடைபெற்றது கிடையாது. இதை போன்று எந்த கிழமை யாரும் சொன்னது கிடையாது. இந்த மாதிரி எங்காலும் செஞ்சிருக்கிறீர்களா? தனித்தனியாக உட்கார்ந்து செஞ்சிருக்கிறீர்களா? கிடையாது. எங்காலும் கணபதி ஹோமம் பண்ணா நம்ம போய் தொட்டு கும்பிட்டு ஒரு வீடு கிரகோஷம் பண்ணா போவோம். இல்ல எங்காலும் கோயில்ல நடந்தா கண்ணால பார்ப்போம். இதுதான் பண்ணுவோம். இல்ல நாகாத்தம் அப்படி விடல. ஒன்னாலையும் முடியும், இந்த பெண்ணாலையும் நடத்த முடியும் என்கிறது நம்மளுக்கு ஒரு சக்தியை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? சக்தியை கொடுத்திருக்கிறார். இந்த யாகம் உன்னால் பண்ண முடியும். அது வழியாக நம்ம ஒன்று ஒன்றாக சேகரித்து அவளை ஆராதனை பண்ணி இச்சா
இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞானா சக்தி என்று பேரு வச்சு அழகான குண்டத்தில் அமர்ந்திருந்து அம்மாவா உட்கார்ந்திருந்து பிள்ளைங்கள்ட்ட எல்லாம் நெய் வழியாகவும் ஹோம பொருள் வழியாகவும் யாக ஜாம வழியாகவும் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறதெல்லாம் அழகாக ஏற்றுக்கொள்றாள். எது கொடுத்தாலும் பூ போட்டா வாடிவிடும், பால் கொடுத்தா ஓடிவிடும், அர்ச்சனை பண்ணினா தனக்கு சொந்தமாகிவிடும். ஆனா இது அப்படி இல்லை, இது அப்படியே அவளுக்கு போய் சேரப்படும். இதை வாங்கி வைத்துக் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு என்ன கேட்கிறோமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறாள். அப்போ ஒரு நிலையாலும் நல்ல சிந்தனையோடையாகவும் இந்த உலகம் நல்லா இருக்கணும், நல்ல மழை பெய்யணும், நாட்டில் வாழ அனைத்து உயிரும் அழகாக வாழணும். புத்திர தோஷம், மாங்கல்ய தோஷம், சர்ப்ப தோஷம், கால சங்கார தோஷம், முன்னவர்கள் செய்யப்பட்ட பாவ தோஷம் இதெல்லாம் நிவர்த்தி செய்யவும் பல இளைஞர்கள் வேலையின்றி வாழ்றார்கள். அவருக்கெல்லாம் சிறந்த வேலை கிடைக்கவும், கலைமகளானவர் நல்ல கல்வியை கொடுக்கவும், பராசக்தியான நாகாத்தம்மா நீண்ட ஆயுளை கொடுக்கவும், ஆரோக்கியத்தை கொடுக்கவும், சக்தியை கொடுக்கவும் மும்மூர்த்தியாக தேர்ந்தெடுத்து அவளை ஆவாகனம் பண்ணி இப்ப ஹோம வழியாக அவளுக்கு இந்த பொருட்கள் எல்லாம் கொடுக்கிறோம். அப்போ சிந்தனையை கரெக்டாக செலுத்தி ஸ்வாகா என்று சொல்லும் போது மட்டுமே அந்த நெய் ஊத்தப்படணும். திகுன்னெல்லாம் எரிக்கக்கூடாது. அக்கம் பக்கத்துல எந்த பொருளும் எடுத்து குண்டத்துல போடக்கூடாது. எந்த பொருட்களும் எடுத்து போட்டாலும் அது தோஷமாகிவிடும். என்ன கொடுத்திருக்கிறோமோ அதை மட்டும்தான் அதுல போடணும். வேற எந்த பொருளும் எடுக்கக்கூடாது, எடுத்து போடக்கூடாது. முதல்ல ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, மகாசக்தி, ஓம் சக்தி, சக்தி. இந்த சூடத்தை எடுத்து நெய்க்கரண்டில் வச்சுக்கொண்டு தீப்பெட்டியாக கொளுத்திக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன வடவாக அதுல சின்ன சின்ன குச்சிகள் இருக்கும். மங்களவாத்தியம் வாசிக்கவும், மங்களவாத்தியம் வாசிக்கவும் வச்சுக்கொள்ளுங்க. இப்ப போட்ட வேண்டாம். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தக சாதகே சரண்யே திரம்பக தேவி கௌரி நாராயணி நமஸ்துதே. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சொல்லிக் கொள்ளுங்கள். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. போட்டு சின்ன சின்ன குச்சிகளை எடுத்து வைக்கணும். எல்லோரும் குண்டத்திலே இந்த சூடத்தை போடவும், சின்ன சின்ன சமத்துகளாக ஒவ்வொன்றாக அதில் வைக்கவும். அனைவரும் பொறுமையாக பக்தர்களே, யாகவிலே கலந்து யாக குண்டத்தில் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பக்தர்களும் அமைதியாக சின்ன சிறு இந்த யாக குச்சிகளை சின்ன சிறு குச்சிகளாக அதிலே சமர்ப்பணம் செய்யவும், செலுத்தவும், சின்ன சின்ன குச்சிகளாக செய்யவும். பயப்படாம அமைதியாக புகச்சலின்றி அந்த யாகவேண்டி குண்டத்தை உங்களால் இயன்றவரை புகச்சலின்றி அதனை அக்னியாக தான் தாங்கள் பார்க்க வேண்டும். புகச்சலின்றி பார்க்க வேண்டாம். அதிகமாக சமட்டிகள் வைக்க வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொஞ்சமாக பொருள்கள் போடுங்கள். இப்ப நெய்யை கையில வச்சுக்கொள்ளுங்க. மங்களவாத்தியம் வாசிக்கவும். இப்படி வச்சுக்கொள்ளுங்கள். இப்படி கையில வச்சுக்கொள்ளுங்கள். புகைச்சல் வேண்டாம். புகைச்சல் என்று ரொம்ப வேகமாகவும் எரியக்கூடாது. எல்லாருக்கும் நெய் வச்சுக்கொள்ளுங்கள். ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்தக சாதகே திரையம்பக தேவி கௌரி நாராயணி நமோ நமஸ்தே. ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் க்ளூம்
சத்தியநாகத்தம்மாவே சுவாகா. பொறுமையாக இருக்கவும், பொறுமையாக இருக்கவும். வேடிக்கை பார்க்காதீர்கள். அக்கம் பக்கம்லாம் உங்களோட குண்டத்தை மட்டுமே பார்க்கணும். அதிகமா அடிக்க எரிஞ்சா நெய் ஊத்த வேண்டாம். உதாரணமாக தங்களுடைய யாகபந்து குண்டத்தினை அக்னியை பொறுமையாக செயல்படுத்தவும். பாத்தீங்களா, பரண பகவானே நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறார். என்ன பண்ற? அதிக வெயில் இல்லை. நேற்று இல்லாண்டி நின்று பார்க்கவே முடியவில்லை. நம்மளுக்காக அவரு இறங்கி வருகிறார். நீங்க ஏன் நல்ல முழு மனதோட கவனத்தோட பொறுமையாக ஒவ்வொரு குச்சியா வச்சு சொல்லக்கூடிய மந்திரத்தை உற்சாகமா சொல்ல தெரியலனாலும் நாராட்டமாவே சோகா என்று நீங்களும் சொல்லிக் கொள்ளுங்கள் மனதுக்குள்ளேயே. இந்த மந்திரம் உங்களுக்கு தெரியாவிட்டாலும் அடுப்பு பகையிலாம் கேள்வி பகையிலாம் சில பேர்கள் இன்னும் வந்து சமத்தி எண்ணம் போடவில்லை.